يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي يا رسول الله واعفوا لي عن سيئاتي يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்குமாய் படித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அடிபரலால் அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபாத்தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஃபகஹாக்கள் குதுபுகள் அக்தாபுகள் குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த மிஅராஜுடைய இரவிலே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக ஆமீன். பெரன்பு குறித்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கா வாழ்வின் போது நடைபெற்ற மிக அற்புதமான ஒரு நிகழ்வுதான் மிஅராஜுடைய நிகழ்வு. ஒரு இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் பைத்துல் முகத்தஸ் அங்கிருந்து விண்ணுலக பயணம் மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியான ஒரு பயணமாக இந்த மிஅராஜுடைய பயணம் இருக்கிறது. ஏராளமான அத்தாட்சிகளை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அதை நபி அவர்கள் பார்த்துவிட்டு திரும்பி வந்த பயணம்தான் மிஅராஜுடைய பயணம். சுப்ஹானல்லஸீ அஸ்ரா பிஅப்திஹி, இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுவான், மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் தன்னுடைய அடியாராக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றதாகவும், யுனரியுஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை நபிகள் நாயகம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்ததாகவும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். மிஅராஜுடைய அந்த அற்புதங்கள், நிறைய படிப்பினைகள் நிறைந்த அந்த பயணத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்த ஒரு நிகழ்வை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த தருணம், உலகத்தார்களின் கண்களை விட்டு மறைந்த தருணம், அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். மிக அழகாக சொல்லுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு லம்மா கானல் யௌமுல் லதீ தഖல ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா அல்லாஹ மின்ஹா குல்லு ஷைஇன், நபி அவர்கள் மதீனாவுக்குள் நுழைந்ததை ஒப்பிட்டு சொல்வார்கள். நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்குள் நுழைந்த அந்த தருணம், அல்லாஹ மின்ஹா குல்லு ஷைஇன், நபி அவர்களுடைய புனிதமான பாதம் மதீனாவில் பெற்றதுமே மதீனா முழுவதும் பிரகாசமானது. நபி அவர்களுடைய புனித கரங்கள், புனித பாதம்
எப்பொழுது மதினா மண்ணிலே பெற்றதோ, மதினா மட்டுமல்ல மதினாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களும் பிரகாசம் அடைந்தது என்று வர்ணித்து சொல்வார்கள். அதே அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உள்ளே நுழைகின்ற பொழுது மதீனா பிரகாசமாக ஜொலித்ததோ, அந்த பிரகாசமான மதீனா நபியுடைய மரண நேரத்திலே, நபி அவர்கள் மனிதர்களுடைய கண்களை விட்டு மறைந்த அந்த நேரத்தில் முழு மதீனாவும் இருளடைந்து போனது என்று சொல்வார்கள். பிரகாசமான மதீனா நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு வஸ்துவே மதீனாவிலே ஒவ்வொன்றுமே இருளடைந்து போனது, இருளில் மதீனா தத்தளித்தது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தருணம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹை அல்லாஹ் பிடுங்கிய பிறகு அவர்கள் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை தீதார் பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். நபி அவர்களுடைய முகம் மூடப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய முகத்தை அந்த துணியை எடுத்து திறந்து நபி அவர்களுடைய இரு கண்களில் முத்தமிட்டார்கள். அன்ன அபூபக்கரின் கப்பல பைன ஐனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் நபியுடைய கண்களில் முத்தமிட்டார்கள். இங்க நம்ம யோசிக்கணும், நபி அவர்களுடைய கண்கள் சாதாரணமான கண்கள் அல்ல. ஒரு ஹதீஸ்ல நபி அவங்க இப்படி சொல்லுவாங்க, சொர்க்கத்தை பற்றி வர்ணித்து சொல்வார்கள், மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் கண்டிடாத, எந்த செவிகளும் செவிமடுத்திடாத, எந்த உள்ளத்திலும் சிந்திக்க முடியாதது சொர்க்கம். சொர்க்கத்தை நம்ம பல விதமான உதாரணங்களை ஒப்பிட்டு சொல்லலாம், அதெல்லாம் உண்மை கிடையாது. அதையும் தாண்டி சொர்க்கம் என்பது மிக உன்னதமானது. அங்க போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம சொன்ன உதாரணங்களை ஒண்ணுமே இல்லை. நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியுதோ அதை சொர்க்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம். ஆனால் சொர்க்கம் அப்படி அல்ல. எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் கற்பனை செய்து பார்த்துவிட முடியாதது சொர்க்கம். என்ன சொல்ல வரேன்னா, அந்த சொர்க்கத்தை நபி அவர்கள் பார்த்தார்கள். அபூபக்கர் நபியுடைய கண்களில் முத்தமிட்டார்களே, சொர்க்கத்தை பார்த்த கண்களுக்கு முத்தமிட்டார்கள், அல்லாஹுவை பார்த்த கண்களுக்கு முத்தமிட்டார்கள், இறைவனுடைய அரிசி பார்த்த கண்களுக்கு முத்தமிட்டார்கள். நிறைய செய்திகளை சொல்லலாம். மிஹ்ராஜுடைய பயணத்திலே ஏராளமான நபிமார்களை சந்தித்து நேரடியாக உரையாடினார்கள். மாணவர்களின் தலைவர் கோமான் ஜிப்ரீலை சந்தித்தார்கள். அதுபோன்று எண்ணற்ற மலக்குமார்களை சந்தித்தார்கள். அவர்களுடைய உண்மை தோற்றத்திலே சந்தித்தார்கள். அப்படிப்பட்ட கண்கள் அது. நரகத்தை கண்கூடாக பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய லிகா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தரிசனம் நபி அவர்களுக்கு கிடைத்தது. நபி அவர்களுடைய கண்களில் முத்தமிட்டார்களே, அது சொர்க்கத்தை பார்த்த கண்கள். இன்னும் அதிகமாக சொன்னால் அல்லாஹ்வையே பார்த்த கண்கள் அது. அந்த கண்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் முத்தமிடுவார்கள். அன்புக்குரியவர்களே, மிஅராஜ் என்பது நபித்துவத்தின் 10வது ஆண்டு ரஜப் பிற 27 நடந்த ஒரு பயணம். மிஅராஜுடைய பயணம் என்பது மார்க்கத்தின் அஸ்திவாரம் என்று சொல்லலாம். காரணம், அதை மறுத்தவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா நம்ம சிந்தனையில கற்பனை எல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப குறுகிய நேர பயணம் அது. நபி அவர்கள் அந்த பயணத்திலே புராக் வாகனத்தை அல்லாஹ் தயார் செய்து கொடுத்தார். புராக், பருக்குன்னு சொன்னா மின்னல் அர்த்தம். மின்னல் வேகத்தில் ஒரு பயணம் அது. மிக குறைந்த நேர பயணம். நபி அவர்களுடைய பயணம் மிக குறைந்த நேரம். மின்னல் வெட்டி மறைவதற்கு முன்பு சென்று வந்து விட்டார்கள். ஹதீஸ்ல இப்படி வருது, நபி அவர்கள் படுத்திருந்த படுக்கையின் சூடு ஆறல. நம்ம படுத்தோம்னா உடம்புல சூடு அந்த இடத்துல இருக்கும். அந்த சூடு தணிவதற்கு முன்பு சென்று வந்து விட்டார்கள். நம்புவது சிரமம் தான். நம்பலினா ஈமான் போயிடும். நம்பலினா ஈமான் போயிடும். காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே இந்த செய்தியை பதிவு செய்கின்றான். அன்புக்குரியவர்கள், எக்கச்சக்கமான நபர்களுடைய ஈமான் அந்த நேரத்தில் பரிசோதிக்கப்பட்டது. காபிர்கள் எல்லாம், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் எல்லாம், நபியை மறுப்பவர்கள் எல்லாம் பரிகாசம் செய்தார்கள். நபி அவர்கள் மிஅராஜ் போயிட்டு வந்தேன்னு சொன்னாலும் எல்லாம் கேலி கிண்டல் செஞ்சாங்க. நபி அவர்களை பரிகாசம் செய்தார்கள் காபிர்கள் எல்லாம். வேகமான பயணம், குறைவான நேரத்தில் செய்த பயணமாக இருந்தாலும் நபி அவர்கள் சென்ற அந்த பயணத்தில் நடந்த நிகழ்வை எல்லாம் நிதானமாக எடுத்து சொன்னார்கள். நிதானமாக எடுத்து சொன்னார்கள். நம்ம கார்ல போறோம், 100 120 போனா கடுமையான ஸ்பீட்ல போவோம். எதையும் நம்ம நிதானமா சொல்ல முடியாது. எதெல்லாம் பார்த்தோம், வர்ற வழியில் எதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவு 100 120க்கே இப்படி நிலைமை. ஆனா நபி அவர்கள் சென்ற பயணம் மிக வேகமாக பயணம். ஆனால் எல்லா செய்திகளையும் நிதானமாக எடுத்து சொன்னார்கள். எங்கு சென்றேன், எதை பார்த்தேன்,
நபி அவர்கள் போகும் பொழுது ஜிப்ரீல்கிட்ட கேட்கறாங்க, ஜிப்ரீல் இந்த இடத்துல ஒரு நறுமணம் வீசுதேன்னு கேட்கறாங்க. அப்ப ஜிப்ரீல் சொன்னாங்க, இந்த இடத்தில் நீங்கள் எந்த இடத்தில் நறுமணத்தை நுகர்ந்தீர்களோ அந்த இடத்துக்கு கீழே நேரா பூமியில ஃபிரௌனுடைய குடும்பத்தில் பணிவிடை செய்த ஒரு பெண்மணியின் கபர் இருக்கிறது. அவள் ஃபிரௌனுடைய இடத்தில் பணிவிடை செய்தாலும் அல்லாஹுவை ஈமான் கொண்ட பெண்மணி, மூசாவை நபியாக ஏற்றுக்கொண்ட பெண்மணி. அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. நபியவர்கள் இதெல்லாம் பார்க்கிறாங்க. வேகமான பயணம் தான், எல்லாத்தையும் நிதானமாக அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். இது அல்லாஹுடைய பேர் அற்புதம், நபிக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அற்புதம். மூசா நபி கபரிலே தொழுது கொண்டிருந்தார்கள், அதை பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அன்பு குறித்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை எக்கச்சக்கமான பேர் மறுத்தாங்க. முஸ்லிம்களுக்குள்ளேயே சில ஒரு சருகுதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7ல எல்லா மன்னர்களுக்குமே, இது ஹிஜ்ரி 10ல் நடந்தது, எல்லா மன்னர்களுக்குமே இஸ்லாமிய அழைப்பு கொடுத்து ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. இஸ்லாமிய அழைப்பு கடிதம் எல்லா மன்னர்களுக்கும் கொடுக்கறாங்க. அதுல ரோம் மன்னர் ஹிர்கலுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறாங்க. அவர் பைத்துல் முகத்தஸ்ல இருக்கும் பொழுதுதான் அந்த லெட்டர் அவர் கைக்கு வருது. அதை வாங்குறாரு, படிச்சு பார்க்கிறாரு. படிச்ச உடனே முஹம்மதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. கடிதத்தை படித்து முடித்ததும் அவர் கேட்கிறாரு, யாராவது மக்காவாசிகள் இங்க இருக்கீங்களா? மக்காவாசியில் இருக்கீங்களா கேட்டா நபிக்கு ஆப்போசிட் பார்ட்டி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் அந்த இடத்துல மக்காவாசியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஹிர்கல் மன்னன் கேட்கிறாரு, முகம்மதை பத்தி சொல்லுங்க. அவர் எந்திரிச்சு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் எழுந்து நிக்க வைக்கிறார். யாராவது பொய் சொன்னா நீங்க தான் சொல்லணும். அப்ப எழுந்து நின்றவருக்கு பொய் சொல்ல முடியாது, பொய் சொன்னா மாட்டிக்குமோ. நபி அவர்களை பற்றி தவறான கருத்தை பதிவு செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழல் நிற்கிறார். அபூ சுஃபியான் நபி அவர்களை பற்றி விசாரிக்கக்கூடிய ஒவ்வொரு விசாரணைக்கும் சரியான பதில சொல்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. ஒரு கட்டத்தில் அபூ சுஃபியானுடைய மனசுல எப்படியாவது நபி மேல ஒரு கருப்பு புள்ளி வைக்கணுமே, நபியவர்கள் மீது இந்த மன்னருக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டம் ஓடுகின்ற பொழுது அவருக்கு நினைவு வருது, மேராஜுடைய பயணத்தை பத்தி சொல்லலாம். அவர் சொல்றாரு, அபூ சுஃபியான் ஹிர்கல் மன்னன் சொல்றாரு, எல்லாம் சரிதாங்க, ஆனா இவர் மேராஜ் போயிட்டு வந்தேன்னு ஒரு கட்டுக்கதை கொடுக்கிறாரு. ஏதோ ஒரு இரவுல மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போய் அங்கிருந்து விண்ணுலகம் போயிட்டு வந்தேன்னு ஒரு கட்டுக்கதை ஒரு இரவுல நடந்ததாக சொல்றாரு. அப்படின்னு அந்த ஹிர்கல் மன்னனுக்கு நபியின் மீது ஒரு அதிருப்தி ஏற்படணும், ஒரு கருப்புள்ளி நபியின் மீது விட வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தை அப்படியே பதிவு செய்யறார். இவர் ஹிர்கல் மன்னத்தை இந்த பதிவு செஞ்ச உடனே அந்த சபையில் இருந்த தலைமை பாதிரி எந்திரிக்கிறார். அந்த சபையில் இருந்த பைத்துல் முகத்தஸை நிர்வகித்த தலைமை பாதிரி எந்திரிக்கிறார். எந்திரிச்சு சொன்னாரு, இல்ல இல்ல அவர் சொல்றது பொய், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றார். இவர் எந்த இரவை குறிப்பிட்டு நபி அவர்கள் இங்க வந்தாங்கன்னு சொன்னாரோ அந்த இரவு அன்றைய நாள் என்னுடைய பொறுப்பு தான். மஸ்ஜிது நபவியை நிர்வகிக்க அந்த பைத்துல் முகத்தஸுடைய பொறுப்பு பராமரிப்பு எனக்கு தான் இருந்துச்சு. அந்த பொறுப்பில் நான் இருக்கின்ற பொழுது இரவு எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு பைத்துல் முகத்தஸை நான் கதவை சாத்திட்டு போகணும். அன்னைக்கு என்னால கதவை சாத்தவே முடியல பதிவு செய்யறார். அன்னைக்கு அதாவது நபியின் மீது ஒரு கரும்புள்ளி விழுவதற்காக என்ன அவர் சொல்றாரு. அதை இவர் என்ன செய்யறாரு, பாதிரி என்ன செய்யறாரு, இல்ல இல்ல அவர் வந்த செய்தியை உறுதிப்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் அந்த கதவை சாத்த எவ்வளவோ முயற்சி பண்ண, என்னால சாத்தவே முடியல. அந்த நேரத்தில் தச்சர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து இரவு நேரமாச்சு கதவை சாத்தணுமே அப்படின்னு நான் முயற்சி செய்கின்ற பொழுது எல்லாரும் வந்து பார்த்தாங்க, யாராலையும் என்ன குறைன்னு கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் சரியா தான் இருக்கு, கதவை சாத்த மாட்டேங்குது. சரி இரவு நேரம் ஆயிடுச்சு, காலையில வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கெல்லாம் போயிட்டோம். போய் காலையில் நான் திரும்பி வருகின்ற பொழுது கதவு எப்பொழுதும் பொழுது இருந்தது போன்று இருந்தது. எந்த விதமான அந்த கதவை சாத்த முடியாம ஒரு சூழல் இருந்துச்சு, அதெல்லாம் இல்ல, அது முன்ன மாதிரியே சரியாக ஆகிவிட்டது. அப்ப நான் என் மனதுக்குள் ஒரு விஷயத்தை அந்த பாதிரி சொல்றாரு, என் மனதுக்குள் ஒரு விஷயம் எனக்கு தோன்றியது, ஏதோ ஒரு நபிக்காக வேண்டி இந்த கதவு மூடாமல் இருந்தது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அப்ப அவர் பதிவு செய்கிறார், நபி அவர்கள் அன்று இரவு வந்தார்கள், அவர்களுடைய வருகைக்காக வேண்டி அந்த கதவை
சாத்த மறுத்தது என்று அந்த இடத்தில் பணிபுரிந்த பாதிரி அந்த இடத்துல சொல்வார். அபூ சுஃபியானுக்கு மூஞ்சிலாம் மாறி போயிடும். ஆகா, எப்படியாவது நபி மேல குறை சொல்லலான்னு பார்த்தோம். ஆனா நபி அவர்கள் வந்தார்கள் என்பதற்குண்டான சாட்சியாக அந்த தலைமை பாதிரி அந்த இடத்துல பதிவு செய்கிறார். அன்பு குறித்தவர்களே, மெஹராஜுடைய பயணம், நபி அவர்கள் சென்ற அந்த பயணம் மிக முக்கியமான உன்னதமான ஒரு விஷயம் என்னன்னா அல்லாஹுடைய சந்திப்பு. இதுதான் ரொம்ப பிரதானமானது. அல்லாஹுவை சந்திப்பு. ரெண்டாவது, அந்த சந்திப்பின் பின்னணியின் முடிவில் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் தொழுகை. இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். எனவே நாம் ஒவ்வொருவருமே இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை, ஆவல் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நபி அவர்கள் காண்பித்து கொடுத்தார்கள். நபி அவர்கள் ஒரு கவலையில இருக்கிறாங்க. அந்த கவலையை போக்குவதற்கு நபிக்கு உள்ள மருந்து என்ன? அல்லாஹ் அவர்களை அழைத்து சென்று தன்னுடைய லிகாவை காண்பித்தால் நபி அவர்கள் சாந்தமாகி விடுவார்கள். எனவே நம்முடைய கவலைகள் வருகின்ற பொழுதெல்லாம் இறைவனை நாமும் சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லா விதமான ஆசைகள் இருக்கத்தான் செய்யுது நம்ம வாழ்க்கையில. இதுவரைக்கும் அல்லாஹ்வை நாளை மறுமையிலே சந்திக்க வேண்டும் என்ற ஆசை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? கொஞ்சம் யோசிக்கணும். எனவே இந்த மிஅராஜுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப பிரதானமாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக ஒரு ஆசையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை நான் சந்திக்க வேண்டும், இறைவனை நான் பார்க்க வேண்டும், இறைவனுடைய லிகா, அந்த சந்திப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற துஆ அதிகமாக செய்யணும். நம்ம புள்ள வயிற்றுல இருக்கும் பொழுது அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு துடிப்போம். எப்ப பிறக்கும், வெள்ளையா இருக்குமா, ஆணா இருக்குமா, பெண்ணா இருக்குமா, எப்படி இருக்கும், அம்மா மாதிரி இருக்குமா, அத்தா மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த 10 மாசம் போறதுக்குள்ள ஒரு படபடப்பா இருக்கும், குழந்தையுடைய சிந்தனை அதிகமா இருக்கும். அதுபோன்றுதான் இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இருக்க வேண்டும். அது நபி அவர்கள் இந்த மிஅராஜின் மூலமா நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த மிஅராஜ் நபி அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய 2 கிஃப்ட்ல ஒண்ணு, அல்லாஹ் அவனுடைய தரிசனத்தை கொடுத்தான். எனவே எல்லா மக்களுமே அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இந்த மிஅராஜுடைய தினத்தில் நம்ம மேற்கொள்ள வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜபூர்ல சில விஷயங்களை சொல்லுவான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வார்கள், தாவூதே, பூமியில் உள்ள என் அடியார்களுக்கு சொல்லுங்கள், பூமியில் உள்ள என் அடியார்களுக்கு சொல்லுங்கள், யார் என்னை நேசிப்பார்களோ அவர்களை நான் நேசிப்பேன். அல்லாஹ் சொல்றான், என்ன நேசம் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் நேசம் கொள்வேன். உலகத்தார்களை நம்ம யாரை நேசிச்சாலும் சரி, ஒரு கட்டத்தில் அந்த நேசம் ஒரு உண்மையான நேசமா இருக்கவே இருக்காது. கட்டண மனைவியா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் செஞ்சு பாருங்க, உன்னை கட்டி நான் என்னத்தை கட்டிட்டேன்னு தான் கேட்பாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவோ நீங்க வாங்கி கொடுங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க, ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைகள் சில அதிருப்தியான வார்த்தைகளை வெளிப்படுத்தத்தான் செய்வார்கள். யாராக இருந்தாலும் உலகத்தில் நம் நெருக்கத்தில் மிக மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் அந்த நேசமெல்லாம், அந்த நேசத்தின் வெளிப்பாடு எல்லா இடத்திலும் உண்மையானதாக இருக்காது. ஆனா அல்லாஹ் சொல்றான், என்ன நேசிப்பா, என் மேல நீ ஆசைப்படு, ஏன் ஆசை உண்மையானதா உனக்கு வெளிப்படுத்துவேன். நீ என் மீது உண்மையான ஆசையை வெளிப்படுத்தினால், நேசத்தை வெளிப்படுத்தினால், நான் உன் மீது காட்டக்கூடிய நேசம் உண்மையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். என்னிடத்தில் பேச நீ விரும்பினால் உன்னிடத்தில் நான் பேசுகிறேன். அல்லாஹ் சொல்றான், எங்கிட்ட நீ பேச பிரியப்படு, நான் உங்ககிட்ட பேச பிரியப்படுறேன். நம்ம யாரெல்லாம் பேசலன்னு வருத்தப்படுறோம், யாரெல்லாம் நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு கவலைப்படுறோம், அல்லாஹ் நம்மகிட்ட பேசணும், அல்லாஹ் நம்மோட சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள், நான் உங்களோடு பேசுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். என்னை நினைவு கூறுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தால், என்னை நினைவு கூறுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தால், உங்களை எப்பொழுதுமே நான் மகிழ்ச்சியாகவே வைத்து விடுவேன். அல்லாஹ் சொல்றான். நாம் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த தருணம் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரணும். அன்பானவர்களே, நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் யாரையெல்லாம் பிரியப்படுகிறோமோ அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகின்ற பொழுது நம்மளுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி வரும். நாம் நேசிக்கக்கூடிய மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், பேரப்பிள்ளைகளாகட்டும், நாம் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கின்ற பொழுது யாராவது அவர்களை பெயர் சொன்னால் போதும், நம்ம பிள்ளை பெயரை சொல்றாங்களே அப்படின்னு அந்த பெயரை கேட்டாலே ஒரு மகிழ்ச்சி வரும். நம்ம தூரத்தில் வியாபாரத்தில் இருக்கின்ற பொழுது, வேற எங்கேயாவது பயணத்தில் இருக்கின்ற பொழுது, நாம் பிரியப்படக்கூடிய நபர்களுடைய பார்க்கிறதில்ல, வேற கேட்டாவே சந்தோஷப்படுவோம்.
அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னா நம்ம சந்தோஷப்படுறோமா? அல்லாஹ்னு சொல்லும் பொழுது உள்ளத்துல மகிழ்ச்சி ஏற்படணுமே, அல்லாஹ்னு சொல்லும் பொழுது நம்ம கஷ்டமெல்லாம் போகணுமே. அப்ப அல்லாஹ்வின் மீது உண்மையான அன்பை வைத்திருந்தால் மட்டுமே இது உணர முடியும். அன்பு குறித்தவர்களே, அல்லாஹ் சொன்னா என்னோடு நட்பு வை, உன்னோடு நான் நட்பு வைக்கிறேன், என்னோடு உன் நட்பு இருக்கட்டும். என்னுடைய நட்பு பொய்யான நட்பு அல்ல. நீ உலகத்தில் யார் மீதெல்லாம் நட்பு வைத்து நம்புகிறாயோ அவர்கள் ஒரு நாள் அந்த நட்புக்கு இலக்கணமாக எடுத்துக்காட்டாக இருக்க மாட்டார்கள். அது எல்லாம் பொய்யாகத்தான் இருக்கும். ஆனால் என்னுடைய நட்பு அப்படி அல்ல. நான் எல்லா நேரங்களிலும் உனக்கு கை கொடுக்கக்கூடிய நண்பனாக இருப்பேன். எனவே என்னோட நட்பு வைத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்றான். என்னை நீ தேர்ந்தெடு, உன்னுடைய எல்லா காரியத்தை நான் பொறுப்படுத்துகிறேன். அப்ப என்னை தேர்ந்தெடு என்று சொன்னால் என்ன? நாம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முதலில் முற்படுத்துவது அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் சரி, உலகத்தில் உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய, வியாபாரமாக எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செய்கிற வேலை அல்லாஹ்வுக்கு பிடிக்குதா இல்லையான்னு பார்க்கணும். நான் செய்கிற தொழில் அல்லாஹ்வுக்கு பிடிக்குதா இல்லையான்னு பார்க்கணும். நான் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிக்குதா இல்லையான்னு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் எதை செய்தாலும் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். நான் செய்வது இறைவனுக்கு பிடித்ததை செய்கிறேனா, இறைவன் அதிர்ச்சி விடக்கூடியதை செய்கிறானா? அப்ப அல்லாஹ் சொல்ற, என்ன தேர்ந்தெடுத்துக்கப்பா, உன் கஷ்டத்தை எல்லாம் நான் போக்கிறேன், என்ன நீ பிடிச்சுக்கோ, நீ எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, என்னை தேர்ந்தெடுத்துக்கொள், உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் நான் போக்கிறேன், எனக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள். அல்லாஹ் சொல்றான், எனக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள், உன் கோரிக்கைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுகின்றேன். நம்மளுக்கு பல கோரிக்கை இருக்கும், பலவிதமான சிந்தனைகள் இருக்கும். எத்தனையோ பேருக்கு எத்தனை வருஷம்தான் வாடகை வீட்டிலேயே இருக்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடைக்காதா? எல்லாத்துக்கும் அந்த சிந்தனை இருக்கத்தான் செய்யும். எல்லாத்துக்கும் அந்த சிந்தனை இருக்கத்தான் செய்யும். சொந்த வீட்டில் இருக்கிறோம், ஆனால் கடன் நிறைய இருக்குது. எப்பயாவது அந்த கடனை முடிச்சிருவோமா இல்லையா? எப்படியாவது அந்த கடனை முடிச்சிடணுமே அப்படின்னு சிந்தனை இருக்கத்தான் செய்யும். பல கோரிக்கைகள், பல விஷயங்கள், பல நாட்டங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீட்டை நோக்கி உள்ள பயணம், கடன் இருப்பவர்கள் கடன் அடைய வேண்டும் என்ற பயணம், வயது வந்த பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த கடமை உணர்வு. அதே போன்று பேரம்பிள்ளைகள் விஷயத்திலும் சரி, குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள், நாட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எனக்கு எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி யாரும் உட்கார முடியாது. அடுத்தடுத்த ஓட்டங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, முதியவர்கள் வரை அந்த ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தின் எல்லை நிப்பாட்டவே முடியாது. அப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்றா, என்னைய பிடிச்சுக்கப்பா, என்ன வழிபடு, எனக்கு கட்டுப்படு, உன் ஓட்டத்தை நிப்பாட்டு, என் பக்கம் ஓடி வா, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வாருங்கள். அல்லாஹ் சொல்றான், என் பக்கம் ஓடி வாங்கப்பா, என் பக்கம் நீங்கள் ஓடி வாருங்கள், உங்கள் கோரிக்கைகளை என்னிடத்திலே வையுங்கள், உங்கள் நாட்டத்தை என்னிடத்திலே கேளுங்கள், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்பவன் என்னை தவிர யாராலும் முடியாது. நீங்க யார்கிட்ட போய் நின்றால் ஒரு நாள் முகம் சொல்லிச்சிருவாங்க. ரொம்ப நெருங்கி எவ்வளவு பெரிய சொந்தமா இருந்தாலும் தர்ற மாதிரி சொல்லுவாங்க, தருவார்கள். ஒரு கட்டத்தில் அதற்கு எல்லை இருக்கிறது. எனக்கு எந்த எல்லையுமே இல்லை. அல்லாஹ் சொல்றான், எல்லையே இல்லாதவன், என் ஹசானா என்றுமே குறையாது, என்னை தேடி வாருங்கள், என்னிடத்தில் உங்கள் நாட்டத்தை கேளுங்கள், எதுவாக இருந்தாலும் என்னை நீங்கள் முற்படுத்துங்கள், என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அத்தனை தேவைகளை நிறைவேற்றுகிறேன் அல்லாஹ் சொல்றான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்ம அல்லாஹ்ட்ட பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும். ரெண்டாவது, அல்லாஹ் எங்கிட்ட பேசணும். அல்லாஹ் எங்கிட்ட பேசணும். ரெண்டாவது, நான் அல்லாஹ்ட்ட பேசணும். இன்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? என்னைக்காவது இந்த சிந்தனை நமக்கு உதித்திருக்கிறதா? அல்லாஹ்ட்ட பேசணும், அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசணும், ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கணும். அதற்கு வழியை ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீ அல்லாஹ்ட்ட பேசலாம், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் உன்னிடத்திலும் பேசலாம், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீயும் அல்லாஹ்வும் மாறி மாறி உரையாடி கொள்ளலாம் சொன்னார்கள். நீ அல்லாஹ் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குர்ஆனை திறந்து வை, அல்லாஹ் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குர்ஆனை திறந்து வை, அல்லாஹ் உன்னிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதிக்கொண்டே செல். நீ ஓதுவது அல்லாஹ் உன்னிடத்தில் பேசுவதற்குண்டான அர்த்தம் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசணும்னா குர்ஆனை திறந்து வைக்கணும்.
எனவேதான் குரானை திறந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்ல, பெரியவங்க என்ன செய்வாங்க, குரானை திறந்துட்டு பேசாதீங்க அப்படிம்பாங்க. காரணம், அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகின்ற பொழுது நம்ம வேற யாரையும் பேசக்கூடாது. குரானை திறந்து வச்சு யாரையும் பேசக்கூடாது. அதுதான் முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒழுக்க முறை. அல்லாஹ் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்றால் குரானை திறந்து வையுங்கள். நீங்க அல்லாஹ்ட்ட பேசணும்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, கையை தூக்கிடுங்க. இப்படி கையை தூக்கி நீங்க உங்களுடைய தேவைகளை கேட்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் நீங்களே நேரடியாக பேசுகிறீர்கள். ஒரு காலம் இருந்துச்சு, தேவைகளை அந்த உம்மத்து கேட்க முடியாது. ஒரு காலத்துல ஒவ்வொருவருடைய தேவையும் அந்த நபிகிட்ட வந்து சொல்லணும், நபிகிட்ட வந்து முறையிடணும். நபி என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு அவங்களுக்கு அந்த தேவை வாங்கி தருவாங்க. ஆனா அல்லாஹ் நம்ம உம்மத்துக்கு என்ன வச்சிருக்கான், அவரவர்களுடைய தேவை நேரடியாக அல்லாஹ்ட்ட பேசலாம், அல்லாஹ்ட்ட நேரடியா கேட்கலாம். அப்ப அல்லாஹ்விடத்தில் நாமே பேச வேண்டும் என்று சொன்னால் துஆ செய்யுங்கள். துஆ அல்லாஹ்விடத்தில் நாம் பேசுவதற்கு சமம் என்று சொன்னார்கள். மூணாவது, நாமும் அல்லாஹ்ட்ட பேசணும், அல்லாஹ்வும் நம்மள்ட்ட பேசணும். அதுக்கு என்ன வழி, தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் தக்பீர் கட்டி நீங்கள் தொழுதால் நீங்களும் அல்லாஹ்ட்ட பேசுறீங்க, அல்லாஹும் உங்கள்கிட்ட பேசுறான். இந்த ரெண்டும் உங்களுக்கு தொழுகையில கிடைச்சிடும். அந்த தொழுகையை தான் நபி அவர்கள் மேராஜ் நம்மளுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தொழுகை தான் நபி அவர்கள் மேராஜ் நமக்கு வாங்கி வந்து கொடுத்தார்கள் என்று குறித்தவர்களே. அப்ப மூணு விஷயம், அல்லாஹ் நம்மள்ட்ட பேசணும்னா குர்ஆன் எடுத்து ஓதணும், நம்ம அல்லாஹ்ட்ட பேசணும்னா துஆ செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். ரெண்டுமே நடக்கும்னா தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிச்சிடணும். அன்பு குறித்தவர்களே, மேராஜ்ல மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள், உன்னதமானது ஒண்ணு, அல்லாஹுவை என் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஆசை ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய லிகா துஆவை செய்யணும். யா அல்லாஹ், உன்னுடைய சந்திப்பை, உன்னுடைய லிகாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக என்ற துஆவை நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா செய்யணும். ரெண்டாவது, இந்த மிஅராஜிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் தொழுகை. 50 நேரமா இருந்து மூசா நபியுடைய அந்த அறிவுறுத்தலின் பெயரில் 50ஐ அல்லாஹ் 5 நம்மளுக்கு குறைச்சு கொடுத்திருக்கான். 50னா யோசிச்சு பாருங்க, தொட முடியுமா? 5க்கே இங்க ஆண்டிட்டு கிடக்கு, 50னா எங்க போறது? அப்படிப்பட்ட 50 நேர தொழுகையை 5ஆக குறைத்து கொடுத்தாலும் அல்லாஹ் நம்ம மேல உள்ள இறக்கம் என்ன தெரியுமா, 5 தொழுதா போதும் 50 நன்மையை தர்றேன்னு அல்லாஹ் குறைச்சிட்டேன். நன்மையை குறைக்கல, நீ செய்யற அமலத்தான் குறைச்சிருக்கேன். ஆனா நீ 5 செஞ்சா போதும் 50 நன்மையை அல்லாஹ் கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஒரு வெகுமதியாக அல்லாஹ் இந்த மேராஜ்ல தொழுகை நமக்கு கொடுத்திருக்கான். அன்பு குறித்தவர்களே, முதல் செய்தியாக நாம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகை விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும். பேணுதல்னா ரெண்டு விஷயம். ஒன்று, விடாமல் எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் தொழுகை விடாமல் தொழுகணும். தொழுகைக்கு லீவே கிடையாது. மற்ற அமல்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொழுகைக்கு மட்டும் லீவே கிடையாது. எல்லா அமல்களுக்கும் சில நேரங்களில் நோன்பாக இருந்தா நோன்பு விடுவதற்கு உண்டான அனுமதிக்கப்பட்ட சில நேரங்கள் இருக்கு, ஆனால் தொழுகைக்கு கிடையாது. எப்படியா இருந்தாலும் தொழுது ஆகணும். அந்த தொழுகையை பேணுதலாக தொழுகுவது, விடாமல் தொழுவது. இரண்டாவது, தொழுகின்ற பொழுது இறை நினைவோடு தொழுவது. தொழுகிறோம், கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு குறிப்பிட்ட வயசுல தொழுகை ஆரம்பிச்சிருப்போம். இன்று வரைக்கும் நம்ம தொழுகிறோமே, இந்த தொழுகை நாம் ஒரு 10 வயசுல தொழுகை ஆரம்பிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 10 வயதில் நான் எப்படி தொழுதேனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு தொழுகிறேன்னா, அல்ல தொழுகையில கொஞ்சம் மாற்றம் இருக்கா? என்ன மாற்றம்? இறை சிந்தனை தொழுகையிலே வருகிறதா? தக்பீர் கட்டின உடனே சனா ஓதணும், அல்ஹம்து ஓதணும், துணை சூரா ஓதணும், அப்படியே அந்த வளமையா சடங்கு மாதிரி நம்ம செஞ்சே இருக்கிறோமா? தக்பீர் கட்டும், அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம், அல்லாஹ் நம்மளை பார்க்கறான், நம்ம அல்லாஹ் பார்க்கிறோம், அப்படிங்கிற அந்த சிந்தனை நாளுக்கு நாள் நமக்கு ஏதேனும் ஒரு சிந்தனை கூடிக்கொண்டே இருக்கிறதா? கொஞ்சம் யோசிக்கணும். 10 வயசுல எப்படி தக்பீர் கட்டணுமோ, எப்படி சலாம் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ஒரு சடங்காவே போகுதுன்னா இந்த தொழுகை ஒரு பேணுதலான தொழுகையாக இல்லை என்ற அர்த்தம். எனவே நாளுக்கு நாள் தொழுகை விஷயத்துல நாம் தொழுகிறோம். அந்த தொழுகையில் உள்ள பேணுதல் என்ன தெரியுமா? அந்த தொழுகை இரையற்றமுடைய தொழுகையாக இருக்க வேண்டும். அன்பு குறித்தவர்களே, இரண்டாவது, அல்லாஹுவை சந்திப்பது மிக முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அந்த சந்திப்பை கெடுக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்த்து இந்த பயானம் முடிக்கணும். எந்தெந்த காரியங்கள் இறைவன் நம்மை சந்திப்பதற்கு தடையாக இருக்கும்? முதல் விஷயம், செய்த தர்மத்தை ஒருவன் சொல்லி காண்பித்தால் அப்படிப்பட்ட நபர் அல்லாஹ் சந்திக்கவே மாட்டான். எவ்வளவு பெரிய தர்மம் கொடுத்தாலும் சரி, 1 ரூபா கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் கொடுத்தாலும் சரி, செய்த அந்த உபகாரத்தை எவன் சொல்லி காண்பிக்கிறானோ அவனை அல்லாஹ் சந்திப்பதற்கு வெட்கப்படுகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவனை சந்திக்க மாட்டான்.
அதே போன்று ஒரு வியாபாரி தன்னுடைய பொருளை விற்பதற்காக வேண்டி பொய் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், பொய் சத்தியம் செய்து வியாபாரத்தை செய்யக்கூடிய அந்த வியாபாரியை அல்லாஹ் சந்திக்க பிரியப்பட மாட்டான். மூணாவது, கரண்டக்காலுக்கு கீழே எவன் ஆடி அடிகிறானோ அவனை அல்லாஹ் சந்திக்க பிரியப்பட மாட்டான். நாலாவது, பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவன். பெற்றோரை துன்புறுத்த அடிக்கிறது மட்டுமல்ல, மனதான் நோகடிச்சால் அது துன்புறுத்துறது தான். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சந்திக்க பிரியப்பட மாட்டான். அதே போன்று ஆண்களுக்கு ஒப்பான அந்த முறையிலே ஆண்களைப் போல ஒப்பனை செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சந்திக்க பிரியப்பட மாட்டான். இன்னும் சொல்ல போனால் தீய சில குணங்கள் நபி அவர்கள் வரிசைப்படுத்தினார்கள். சில தீய குணங்கள் இருக்கிறது. அந்த குணங்கள் யாருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறதோ அவர்களை ஒரு காலம் அல்லாஹ் சந்திக்கவே மாட்டான். அல்லாஹ் வெட்கப்படுவான் இவர்களை சந்திப்பதற்கு. ஒன்று, விபச்சாரம் புரிகின்ற ஒரு முதியவர். வயதான அந்த சூழ்நிலையிலும் தீய சிந்தனையில் எந்த முதியவர் இருக்கிறாரோ அந்த முதியவரை அல்லாஹ் சந்திக்க பிரியப்பட மாட்டான். இரண்டாவது, பொய் சத்தியம் செய்கின்ற அரசன். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பொய் சத்தியம் செய்கின்றார்கள், பொய் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் சந்திக்க பிரியப்பட மாட்டான். மூன்றாவது சொன்னார்கள், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. ஏழைதான், ஆனா பெருமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும், ஆனா பெருமை அடிப்பார். இவரையும் அல்லாஹ் சந்திக்க பிரியப்பட மாட்டார். அன்பு குறித்தவர்களே, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சில காரியங்கள் நாம் அல்லாஹுவை சந்திப்பதற்கு தடையாக இருக்கும் என்று நபி அவர்கள் வரிசைப்படுத்திய இந்த காரியங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதுபோன்று அல்லாஹுவை சந்திப்பதற்குண்டான வழிகள் என்ன? பேணுதலாக தொழுவது. அந்த தொழுகையிலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். முதல் கட்டம், நம்ம அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி வணங்கணும். அதுதான் தொழுகையுடைய முறையே. அது முடியாட்டி அல்லாஹ் நம்மளை பார்க்கிறாங்கிற உணர்வோடு வணங்க வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட தொழுகையாளியாக நம் அனைவர்களும் ஆக்கில் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு